ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திரு அனந்தபுரநகர் திவ்ய தேசத்து ஏற்றத்தையும் அனந்தபுரநகர் மாயனுடைய பெருமையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி. நடமினோ நமர்களுள்ளீர் நாமுமக்கு அறியச் சொன்னோம் என்கின்ற நம்மாழ்வார் மங்களாசாசன பாசுரம் இந்த திவ்ய தேசத்தை குறித்து அரையர் அபிநயமாக செய்து கொண்டிருக்க எம்பெருமான் முன்பு இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆச்சாரியர் ஆளவந்தார் தமக்கே எம்பெருமான் இதை சொல்றதாக நினைத்து கொண்டு நடமினோ நமர்களுள்ளூர் இப்பொழுதே நாம் அனந்தபுர நகரை நோக்கி செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அங்கே சென்றார். ஆளவந்தாரை தொடர்ந்து ராமானுஷர் இங்கிருக்கக்கூடிய ஆராதன முறையை மாற்ற வேண்டும், ஆகம விதி முறைப்படி செய்ய வேண்டும் என்று வர எம்பெருமான் அது வேண்டாம், நமக்கு இந்த ஆராதனை முறை நம்பூதிரிகளாலே செய்யப்படக்கூடிய ஆராதனை முறையிலேயே மகிழ்ந்திருக்கோம்னு சொல்லி இரவு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ராமானுஷரை இங்கே திருக்குறுங்குடி மலையடி வாரத்திலே கொண்டு கருடனாலே விடப்பட்டார்னும் சரித்திரம். அவரை பிரிந்திருக்க முடியாமல் வடுக நம்பியும் திருவனந்தபுரத்துக்கு வர இங்கே ராமானுஷரோ திருக்குறுங்குடி மலையடி வாரத்தில் இருக்கார். எப்பொழுதும் அவருக்கு திருமண் எட்டு விடுவது வழக்கம். தான் எட்டுக்கொண்டு சாத்திக்கொண்டு வடுக நம்பிக்கும் சாத்த வடுகான்னு அழைக்க ராமானுஷரிடத்தில் சிஷ்யனாக வர வேண்டும். திருக்கண்ணமங்கையிலே கவியின் பொருள் கற்கலாம் என்று திருமங்கையாழ்வாரினுடைய ஆனப்படி திருமங்கையாழ்வாரே நம்பிள்ளையாக வர பெரியவாச்சான் பிள்ளையாக தோன்றி எம்பெருமான் அத்தனை அர்த்த விசேஷங்களையும் கேட்டறிந்தான். அதுபோல ராமானுஷரிடத்துல கற்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதனாலே நம்பியானவன் வடுக நம்பி போலே தான் வந்து எம்பெருமானிடத்துல திருமணெல்லாம் சாத்தி கொண்டு வர கர்ப்பகிரகத்துக்குள்ளே மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் புரிகின்றது வடுகாவாக வந்தது, வடுக நம்பியாக வந்தது நம்பியே அப்படின்னு. தான் ஆச்சாரியராக சிம்மாசனத்திலே இருக்க வைஷ்ணவ நம்பியாக எம்பெருமான் ஆய்போத்தி நின்று சிஷ்ய பாவனையிலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டான்னு. அப்படி திருவனந்தபுரத்திலே ஈடுபட்டு ஆராதன முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சென்ற ராமானுஷர் நடமினோ நமர்களுள்ளீர் நம்மாழ்வாரினுடைய ஆனப்படி பாசுர வரியின்படி ஆளவந்தாரும் சென்றார்கள் அப்படின்னு இப்படி அத்தனை ஆச்சாரியர்களும் விரும்பி சென்று சேவித்த இடம் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றொரு ஏற்றத்தையும் சொல்லலாம். நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் நிறைமாறன் பாடிய அனந்தபுரம் என்று இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையை சொல்லலாம். நம்மாழ்வாராலே பாடப்பெற்ற அற்புதமான திவ்ய தேசம் 10 பாசுரங்களாலே நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். இன்னு போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்னுசேர் மாடமாடே குறுந்துசேர் செலுந்தி புன்னை மன்று அலர்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்னும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. மலைகளைப் போன்ற வீடுகள் மலைமலையாக இருக்கு, அதுக்கு போன்றிருக்கக்கூடிய வீடுகள், அதுக்கு அருகிலே குறுந்து செருந்து புன்னை எல்லாம் மரம் வகைகள். குறுந்து செருந்தி புன்னை ஆகிய மரங்கள்லாம் நன்றாக வளர்ந்திருக்கு. அந்த வளர்த்தியாலே நறுமணம் வீசுகின்றது. அப்படி நறுமணம் வீசும்படியான சோலைகளை உடைய திருவனந்தபுரம் என்னும் திவ்ய தேசத்திலே நிலைத்து வாழக்கூடிய எம்பெருமானினுடைய ஒரு திருப்பெயர் 1000 திருப்பெயர்களுக்கு ஒப்பானது ஆகும். ஒன்றும் ஓர் ஆயிரமாம். ஒரு நாமத்தை சொன்னாலே 1000 நாமத்தை சொன்னதுக்கு சமம். எந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான்? திருவனந்தபுரத்திலே. திருவனந்தபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் நிலைத்து வாழும் எம்பெருமானுடைய ஒரு திருநாமத்தை சொன்னாலே 1000க்கு ஒப்பானதாகும். அதனை நினைப்பவர்களுக்கு மிக உயர்ந்த பேரும் கிடைக்கும். ஆகவே செய்ய வேண்டியது என்ன? இன்றே இந்த திவ்ய தேசத்திற்கு செல்வீர்கள் ஆனால் 7 பிறப்புகளுக்கும் துன்பங்கள் நம்மை வந்து அடையாது. 7 பிறப்பும் 7 பிறவிக்குன்னு சொல்கிறோமே, அப்படி
அத்தனை பிறவிகளுக்கும் துன்பமானது நம்மை நெருங்காது. அதைத்தான் சொல்றார். இன்று போய் புகுதிரார்கள், இன்றே சென்று விடுங்கள். இன்றே சென்று திருவனந்தபுரத்தை அடைந்தோம்னு சொன்னா எழுமையும் ஏதம் சாரா, 7 பிறவிகளுக்கும் ஏதம் துன்பங்களானது சாராது. எங்கு போய் சேர வேண்டும்? குன்று சேர் மாடமாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை. மலைகளை போன்று, குன்று சேர் மலைகளை போன்று, மாடமாடே வீடுகள் எல்லாமும் இருக்க அதுக்கு பக்கத்துல குறுந்து சேர் செருந்தி புன்னை, குறுந்து செருந்தி புன்னை எல்லாம் வளர்ந்திருக்கும்படியான மன்றலர் பொழில் சோலைகளை உடைத்தான நறுமணம் வீசக்கூடியதான அனந்தபுர நகர், திருவனந்தபுரம் என்றும் திவ்ய தேசத்துக்கு, மலையாள திவ்ய தேசத்துக்கு செல்லுங்கள். அனந்தபுர நகருக்கு சென்று மாயன் நாமத்தை ஓதுங்கள். அனந்தபுர நகரிலே எழுந்தருளியிருக்கும் பத்மநாபன் மாயன், அவனுடைய நாமத்துல ஒரு நாமத்தையாவது சொல்லுங்கள். ஒரு நாமத்தை சொன்னாலே 1000 நாமத்தை சொன்னதுக்கு ஒப்பாகும். அதனாலே உள்ளுவாருக்கு உம்பரூரே, அதை நினைக்கக்கூடியவர்களுக்கு, ஹிருதயமாக உணர்ந்து நினைப்பவர்களுக்கு மிக உயர்ந்த வீட்டுலகமும் கிடைக்கும். அதனாலே இந்த திவ்ய தேசத்திற்கு செல்லுங்கள். 7 பிறப்புகளுக்கும் துன்பம் நம்மை அடையாதபடிக்கு பேறு கிடைக்கும் என்று நம்மாழ்வாரும் 108 திருப்பதி அந்தாதி பாடல்ல பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் கோளார் பொறியைந்தும் குன்றிய உடலம் பழுத்து மாளான் முன் நெஞ்சே வணங்குதியால். மனசை பார்த்து உபதேசம் பண்றது போல சொல்றார். மனசே, வலிமையானவர்கள் இந்த 5 இந்திரியங்கள். நம்முடைய இந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, கூரை சோறு தான்னு தங்களுக்கு வேண்டியபடிக்கு நம்மை இழுக்கக்கூடியவர்கள். வலிமை மிகுந்த 5 இந்திரியங்கள் வலிமை இழந்து நிற்கவும் நம்முடைய உடலானது முதுமையாலே தளர்ந்து போய்விடும். அது எப்போ இந்த இந்திரியங்கள்லாம் வலிமை இழக்கிறது? முதிர்ச்சியிலே, முதுமையிலே தானே நடக்கும். அப்போ நம்முடைய உடல் முதுமையாலே தளர்ந்தும் மரணத்தை நாம் அடைவதற்கு முன்னமும், அப்ப இந்த உடலிலே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாமும் தளர்ந்து போயும் மரணம் வருவதற்கு முன்னே முப்புறங்களை எரித்த சிவபெருமானும் பிரம்மனும் போற்றக்கூடிய திருவனந்தபுரம் என்றும் திவ்ய தேசத்துல தலைவர் என்ற நிலை உருவானது. இக்கோவில் ரகசிய அறைகள் உலக புகழ் பெற்றதாகும். இக்கோவிலில் 6 பாதாள ரகசிய அறைகள் உள்ளன. பாதாள அறைகள் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதால் அதை திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கோரி சுந்தர் மாலை 5 மணியிலிருந்து 6:30 வரை, மாலை 6:45 முதல் 7:30 வரை இந்த நேரத்தில் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிப்பார்கள். இந்த கோயில் செல்லும் வழி கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர். பல ரகசியங்களே அடங்கிய பல கோடி மதிப்புள்ள இந்த கோயில்களையும் மற்றும் அவ்வளவு பெரிய பெருமாளின் தரிசனத்தையும் நீங்கள் காண வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சென்று கண்டுகளியுங்கள். இதுவரை இந்த சேனலை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேசன் கோடி நமஸ்காரங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தாதுக்கள்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சமயத்துல, இந்த உடல் வலுவாக இருக்கக்கூடிய சமயத்துல, நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய சமயத்துல நீ என்னை நினைத்து ஸ்மரித்து என் நாமத்தை சொல்லிவிடு. சொல்லிவிட்டு நீ கட்டையாகவோ கல்லாகவோ கிடக்கக்கூடிய சமயத்துல, நீ என்னை நினைக்க முடியாத சமயத்துல நான் உன்னை நினைப்பேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்றதுபடி சொல்ல முடியாத சமயத்திலே நீ அப்போ சொன்னியே, முன்னமே சொன்னியே, தாதுக்கள்லாம் நன்னாக இருக்கக்கூடிய சமயத்திலே சொன்னியே, அதை நான் கணக்கிலே வைத்துக்கொண்டு நான் உன்னை நினைத்து கொள்வேன்னு எம்பெருமான் சொல்றதுபடி நம்முடைய உடலானது நன்றாக இயங்கக்கூடிய சமயத்திலேயே அனந்தபுர மாயன் நாமத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளை சென்று அடைவதுதான் உத்தமமான வழி. அதுதான் உத்தமமான வழி. நாம் சென்று அடைந்தோம்னா
சொல்ல முடியாத வேளையிலே நாம் சொன்னதை நினைத்து எம்பெருமான் அதை கணக்கிலே வைத்துக்கொள்வான் என்று ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். எம்பெருமானுடைய வாக்கும் அதுவே. அதனாலே ஆழ்வார் வாக்குப்படி நடமினோ நமர்களுள்ளிர் இப்பொழுதே திருவனந்தபுர மாயன் அடிபணிந்து அவனுடைய நாமத்தை நாம் ஏத்துவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.